ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 4 தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அடுத்து வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் மிளகு போட்டு அடுத்து வெங்காயம் பூண்டு நிறையா போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதிகமாகவே போடலாம், தப்பில்லை. நல்லா போட்டு வணக்கினதுக்கப்புறம் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எடுத்து நீங்கள் ஊற்றி நல்லா வேக விடணும். ஓகேங்களா? நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் பொடி போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? போட்டு புளி தண்ணி ஒரு லெமன் சைஸுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஓகேங்களா? நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் மசாலா போட்டுக்கோங்க. மீன் மசாலா போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கொதி பிடிக்கணும். கொதி பிடிச்சதுக்கப்புறம் கடைசியாக மீனை போட்டுக்கோங்க. மீனை விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டு இறக்குனிங்கன்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இது நாங்கள் ரேஷன் அரிசிக்கு செஞ்சுருக்கோம்.